என் குணக்கேன் காரணமாக என் மனம் கேட்டு அதுங்க உடல் கெடுது. என் குணத்தை வந்து வாழ்க்கை அமையும். என்ன போல் வாழ சொல்ற மாதிரி குணத்தை வந்து வாழ்க்கை அமையும். இப்ப நம்ம கொஞ்சம் குணம் மாற நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கும். பழக்க வழக்கங்கள் கூட சரி, உணவு முறையில் கூட சரி. நம்ம குணம் கெட்டு இருக்கும்போது எப்பயுமே நம்ம உஷ்ணத்தில் இருப்போம், உணர்ச்சியில் இருப்போம். அப்போல்லாம் டீயோ காஃபியோ சாப்பிட்டா கொதிக்க குடிக்கணும். கொஞ்சம் சூடு கம்மியாக போனோம்னா பிடிக்காது, அதுக்கும் சண்டை போடுவோம். ஏன்னா அவ்வளோ உஷ்ணம் உள்ளுக்குள்ள இருக்குது. இப்போ நமக்கு அந்த மாதிரி குடிக்க முடிய மாட்டேங்குது. காரணம் கொஞ்சம் மனம் சமாதானம் அடைஞ்சிருக்குது, அது உணர்ச்சி நீக்கப்பட்டு. அப்புறம் அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள்லாம் இப்போ நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த உணவு மூலியம் மாற்றம் ஏற்பட்டு, ஏன்னா மனம் கொஞ்சம் தூய்மையை விரும்பிடுச்சு. அது தூய்மை அடைய உங்களுக்கு குணம் மாற உணவு முறைகளும் மாறுது, குடிக்கக்கூடிய பானங்களும் மாறுது. இல்லை ரொம்ப சில்லுன்னு சாப்பிடும், ரொம்ப சூடாக சாப்பிடும். இப்போ சில்லுன்னு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு நன்மையாக குடிக்க தோணுது. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்விட இடங்களும் மாற்றி அமைக்கப்படும். நம்மளுடைய நண்பர்கள் நட்புறவுகள்லாம் மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா நம்மளை பாதுகாக்கோட கடமையா இருக்கு. இந்த சத்தியத்தை நம்பிக்கொண்டவங்களை ஏற்றுக்கிட்டவங்களை பாதுகாக்கிறதும் அவங்க தெளிவுபடுறதோட கடமையா இருக்கு. அப்படியே எத்தனையோ நம்ம நட்புறவுகள்லாம் அவங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, அல்லது நம்ம விலைக்கு வந்திருப்போம். ஏன்னா அப்படி சந்திக்கும் போதெல்லாம் வீணான பேச்சு நிறைய பேசிட்டு இருந்திருப்போம், பாத சமர்ப்பி பேச்சு பேசிட்டு இருந்திருப்போம். இப்போ பாவம் என்ன நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இது தேவையில்லாத குறை சொல்றதும், புறம் பேசுறதும், இழிவுபடுத்துறதும், சூழ்ச்சியான பேச்சு பேசுறதும் தப்புன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பாவம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் அப்பப்போ யாரோ வந்துட்டு அதை செஞ்சிடறோம். இப்போ நம்ம பலயத்தின் கருதி பலயத்தை உணர்ந்து அவனை நீக்கவும் செஞ்சிடறான். இனிமேல் அவனை தொடர்பு நமக்கு வேண்டாம்ன்ற அளவு. நாளைக்கு அவன் திரும்பி வரும்போது ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பலயமாயிடுறீங்க. தெளிவானாலும் கூட திருப்பியும் தவற பண்ண ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து அளவு தேவையில்லாத பேச்சில் பேச ஆரம்பிச்சிடும். சமயத்தில் விடிவிடியே பேசிட்டு இருக்கோம். வேண்டாங்கிறதுக்காக சில உறவுகளை அவன் நீக்கவும் செய்யறா, நம்ம நீக்கிட்டு வரதும் இருக்குது. வாழ்ந்த இடங்கள்லாம் கூட மாற்றி அமைக்கப்படுது. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வாழ்ந்திருப்போம், நெருக்கடியான இடங்கள்ல வாழ்ந்திருப்போம், மனசு நெருக்கடியில் இருப்போம். அங்கே எல்லா பிரச்சனையும் இருக்கும். தண்ணி பிரச்சனை இருக்கும், தண்ணி வரதும் பிரச்சனை, தண்ணி போறதும் பிரச்சனையா இருக்கும். பொழுதுனைக்கு அந்த ஒரு சிரமங்களே இருந்துட்டு இருக்கும். இப்போ அதுவும் மாற்றி அமைக்கப்படுது. ஒரு விசாலமாக காற்று கூட வராது. காற்று வந்து ஜன்னலும் திறந்து வைக்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஏதாவது மொட்டை மாடி இருக்குது, அங்கேயும் போக மாட்டோம். நம்ம ரூமுக்குள்ளே செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், டிவி, சீரியல் இதில் தான் உட்காந்துட்டு இருப்போம். எனக்கா கரண்ட் போனால் வெளியே வருவோம். அப்பயும் வந்து கரண்ட் போயிடுச்சு, அந்த ஆதங்கத்தோட வெளியே வருவோம். அந்த சூழ்நிலை வெளியே கொண்டாந்துருக்கா ஒரு இயற்கையான காற்று. அந்த சூழல் நம்ம விரும்புறதில்லை. இந்த நெருக்கடியான சூழல் தான் மனம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ மனசு விசாலமாகுது, படிப்படியாக உண்மையில் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு மாதிரி அவனும் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறான். இது எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு.